வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பாரம்பரியமான போலி தான் செய்ய போறோம். இந்த போலியை நல்லா சூப்பரா சுவையா நல்லா டேஸ்டா செஞ்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு பவுல் எடுத்து போறோம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சால்ட், தேவையான அளவு 1 கப் அளவுக்கு தண்ணி, இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா பிசைஞ்சு அந்த கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லோ கலர்ல வந்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைந்துனே இருக்கும். ஃபர்ஸ்ட் பிசைஞ்சே இருக்கும்போது கையில எல்லாம் ஒட்டும். அதுக்கப்புறம் எண்ணெய் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நெய்யெல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா கையில ஒட்டாம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நம்ம பருப்பு ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கோம், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெல்லம் தான் சேர்க்க போறோம். அந்த வெல்லத்தை வந்து நம்ம நல்லா இடிச்சு நல்லா தூள் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வெல்லத்தை 1 கப்பு மாவு அளவுக்கு 2 கப்பு வெல்லம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அந்த அரைச்சி வச்ச பருப்பு, வெல்லம் இது எல்லாமே வந்துட்டு நல்லா ரெண்டும் மிக்சட் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த பக்கம் ஒரு கிளறி அந்த பக்கம் கிளறி நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்க போறோம். நல்லா பெரட்டி விட்டு அது வந்துட்டு அந்த கலர் வந்து மாறுங்க. இந்த மாதிரி நல்லா கிளியா இந்த மாதிரி மாறின உடனே நாம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சு ஒரு பாத்திரத்துல இருந்து மாத்தி வச்சுக்கிட்டு பாரம்பரியமான போலியை வந்துட்டு நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டஃபிங் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சோம்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 2-3 மணி நேரம் மேக்னேட் பண்ணி வச்சிருந்த மாவு வந்து இந்த மாதிரி இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு இருக்கும். இந்த பதத்துல இந்த மாவு வந்துட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு உண்டையை பிடிச்சி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வாழை இலையில லைட்டா எண்ணெய் இல்ல நெய் எதனா போட்டு இந்த மாதிரி நல்லா கையிலேயே வச்சு நல்லா பட்டையா ரவுண்டா அழகா எந்த அளவுக்கு நம்ம தட்ட முடியும் அந்த அளவுக்கு தட்டிட்டே இருக்கலாம். நல்லா அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரா வரும். அதுக்கப்புறம் ஒரு தோசை கல்ல வச்சு நம்ம வந்து தட்டி வச்சிருந்த போலியை வந்து இந்த மாதிரி நல்லா பட்டையா அழகா தட்டி நம்ம தோசை கல்லுல போட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் தெரியுமா? சூப்பரா அழகான சுவையான போலி இந்த ஸ்ட்ரக்சர்ல வரும். நமக்கு வேற லெவல்ல இந்த போலி வந்து வந்திருக்கு. இந்த போலியை உடைச்சு பாக்குறோம், பாருங்களேன் எவ்வளவு அழகா அந்த ஸ்ட்ரக்சரோட சூப்பரா இருக்கு. உள்ள வச்சுக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் பாருங்களேன் வேற லெவலா இருக்குங்க. இந்த போலியை நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.